இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். முடிந்தவரை இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். மாணவர்களுடைய இளந்தலைமுறைகளுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். முக்கியமாக இந்த காணொளிகள் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், அன்பார்ந்த பெற்றோர்கள், அதேபோல் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையிலே பிரைவேட் கிளாஸ் என்கின்ற இந்த டியூஷன் கிளாஸ் என்கின்ற இந்த இடங்களுக்கு போகக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், அதேபோல் அங்கே வழி நடத்துகின்ற ஆசிரியர்களே, இது எல்லாம் உங்களின் கவனத்திற்கு. காரணம், இந்த பாடசாலைகளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை உருவாக்கியிருக்கின்றார்கள். அப்பொழுது பாடசாலையிலே ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர்களின் தொலைபேசி எண்களை எடுத்து, அப்படி இல்லைண்டை அந்த மாணவர்கள் பாவிக்கக்கூடிய தொலைபேசி எண்களை எடுத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் தயார் செய்து அந்த குரூப்பின் ஊடாக கல்வியை கற்கின்றார்கள், கற்பிக்கின்றார்கள். அதேபோல் தேவையான விடயங்களை இந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே ஆசிரியர்கள் இடுகின்றார்கள், மாணவர்களும் இடுகின்றார்கள். இது இன்று சமூகத்திலே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. காரணம், இந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே உள்ள நம்பர்களை சில மாணவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு தொலைபேசி எண்களின் ஊடாக ஒவ்வொரு வீடுகளிலே உள்ள பெண்களுடைய அந்த மாணவர்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு, இல்லை என்றால் அவர்கள் வீட்டிலே பாவிக்கக்கூடிய தன் தாய் தகப்பனுடைய தொலைபேசி எண்களை எடுத்துக்கொண்டு தவறான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். இது முழுமையாக நான் கண்காணித்தது உண்டு. இதை 2-3 பெற்றோர்கள் என்னிடத்திலே கூறியிருக்கின்றார்கள். காரணம், இந்த தொலைபேசி எண்களை எடுத்துக்கொண்டு இந்த மாணவிகள் மத்தியில் தவறான கருத்துக்களை எழுதுகின்றார்கள். விரும்புவோமா, நீங்கள் யாரையாவது விரும்புகிறீர்களா, இல்லை நாம் விரும்புவோமா, சந்திப்போமா, நீங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றீர்கள் என்று பேசுகின்றார்கள். இதை சில பெற்றோர்கள் அவதானித்து அதை என்னிடம் கூட சொன்னார்கள். தேரர் அவர்களே, இந்த வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள். இது ரீதியாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு பல சிக்கலை கொடுக்கின்றது. இந்த எங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய நம்பர்களை வெளியிலே கொடுத்து சில மாணவர்கள் மத்தியிலே தொலைபேசியினூடாக சில மெசேஜ்கள் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி, இது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம் என்று சொன்னால், சிறு பிள்ளையிலிருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் இந்த தொலைபேசியினூடாக வாட்ஸ்அப் குரூப் ஊடாக தேவையில்லாத கருத்துக்களை பகிர்ந்து மாணவர்கள் மத்தியிலே தவறான எண்ணங்களை மனதிலே விதைத்து இவர்கள் பயணிக்கின்றார்கள். இந்த பாடசாலைகளிலே கல்வியை தொடர்வதற்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் தேவையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இலங்கையை பொறுத்தவரைக்கும் எல்லா பாடசாலைகளிலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்து ஆசிரியர்கள் என்ன தேவை, என்ன தேவையில்லை, நாளைக்கு என்ன படிக்க இருக்கின்றது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ்ல என்ன பாடம் படிக்க இருக்கின்றது, எதை படிக்க வேண்டும் என்ற சில நோட்ஸுகளை இந்த குரூப்புக்கு தான் போடுகின்றார்கள். இதுல உள்ள மாணவிகளுடைய சில தொலைபேசி எண்கள் வெளியிலே போய் இது ரீதியாக வீடுகளிலே உள்ள மாணவிகளுக்கு இது அச்சுறுத்தலாக இருக்கின்றது, அவர்களுக்கு குழப்பமாக இருக்கின்றது, பிரச்சனையாக இருக்கின்றது. இது ரீதியாக சில மாணவிகள் தன் தாய் தகப்பிடம் சொல்லுகின்றார்கள், சில மாணவிகள் சொல்லுவது கிடையாது. அவர்கள் படிப்பதற்காக ஆரம்பித்த வாட்ஸ்அப் குரூப் இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் கல்விக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. பெற்றோர்கள் சொல்லுவதை மாணவர்கள் கேட்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. எங்கேயோ இருக்கக்கூடிய மனிதநேயம் இல்லாத, கல்வியை அறிவு இல்லாத, எங்கேயோ இருக்கக்கூடிய சில அதர்மவாதிகள் இந்த நண்பர்களின் தொலைபேசி எண்கள் ஊடாக இந்த மாணவிகளை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் தயவு செய்து பாடசாலை அதிபர் அவர்களே, ஆசிரியர்களே, நீங்கள் யோசிக்க வேண்டும். பாடசாலைகளிலே இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் தேவையா? இந்த குரூப்புகளின் ஊடாக அங்கே என்ன நடக்கின்றது என்று.
இது இல்லாமல் சில ஆசிரியர்களும் சில மாணவிகளுடைய தொலைபேசி எண்ணை எடுத்து அவர்கள் கூட சில இடங்களிலே தவறான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள், தவறான எண்ணங்களை அவர்களுடைய மனதிலே விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ரீதியாக நாளைக்கு கல்விக்கு கேள்விக்குறியாகின்றது. மாணவர்களுடைய கல்வி கேள்விக்குறியாக இருக்கின்றது. மாணவர்கள் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் தாய் தகப்பன் சொல்லுவதை கேட்பது கிடையாது, ஆசிரியர்கள் அதிபர்கள் சொல்லுவதை கேட்பது கிடையாது. இவர்கள்தான் ராஜா என்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு பாடசாலைக்கு அனுப்பி, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில அந்தி நேர வகுப்புக்கு அனுப்பி அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் என்று. இதிலிருந்து அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கு பலன் கிடைக்காமல் போகின்றது. சில பெற்றோர்கள் என்னை தொடர்பு கொண்டு, தேரர் அவர்களே, எங்களுடைய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றது தொலைபேசி காரணமாக. ஆகையால் அதிபர்களிடத்திலே ஆசிரியர்களிடத்திலே கேட்க வேண்டும், இந்த வாட்ஸ்அப் குரூப் தேவையா என்பதை கேட்க வேண்டும் என்று. சில மாணவர்கள் வீட்டுக்கு போய் தாயுடைய தகப்பனுடைய போன்களை எடுத்துக்கொண்டு பாடசாலையிலிருந்து எனக்கு ஏதாவது நோட்ஸ் போட்டிருப்பார்கள், இதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு அறையிலே உட்கார்ந்து கொண்டு மெசேஜ் பண்ணுவதும் கோல் கதைப்பதும், சில மாணவ மாணவிகளை தாய் தகப்பனால் கூட கட்டுப்படுத்த முடியாமல் எல்லையை தாண்டி போய் கொண்டிருக்கின்றது. ஆகையால் தயவு செய்து இதை நாங்கள் கல்வி அமைச்சருக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த நாட்டின் பிரதமர் கல்வி அமைச்சு அம்மையார் அவர்களுக்கு நாங்கள் தெரிவிப்பதற்கு இருக்கின்றோம், கலந்துரையாடல் செய்வதற்கு இருக்கின்றோம். இதற்கு மாற்று வழி என்ன என்பதை நாங்கள் தேடி ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஆகையால் தயவு செய்து அதிபர் அவர்கள் இதை நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஆசிரியர்கள் நிச்சயமாக இதை பார்க்க வேண்டும். முழுமையாக பாடசாலைகளிலே மாணவர்களுடைய வாட்ஸ்அப் குரூப் என்பது நான் நினைக்கின்றேன் தேவையில்லை. நாங்கள்லாம் படிக்கும் காலத்தில் தொலைபேசியும் கிடையாது, வாட்ஸ்அப் குரூப்பும் கிடையாது, இருந்தும் இன்று நாங்கள் நல்ல இடத்திலே இருக்கின்றோம். ஆகையால் இது ரீதியாக பெரும் பிரச்சனை இருக்கின்றது சமூகத்தின் மத்தியிலே. மாணவர்கள் தவறான செயலுக்கு இழுத்துக்கொண்டு செல்வதே இந்த வாட்ஸ்அப் குரூப் தான், தொலைபேசி தான். இது ரீதியாகவே சில வீடுகளிலே தாய் தகப்பனுக்கு பிரச்சனை வருகின்றது. தாய் தகப்பன் ரீதியாக பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருகின்றது. ஏன் தாய் தகப்பன் சொல்லுவது பிள்ளைகள் கேட்பது கிடையாது. மாட்டு கொட்டாயிலே அவுத்துவிட்ட மாடு மாறி இன்றைக்கு மாணவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதிபர்கள் எவ்வளவு தூரத்துக்கு இது கவனத்தை கொள்ளப் போகின்றீர்கள்? ஆசிரியர்கள் எவ்வளவு தூரத்துக்கு இதற்கு கவனம் கொள்ளப் போகின்றீர்கள்? இந்த வாட்ஸ்அப் குரூப் என்பதை ஆரம்பித்து மாணவர்களுடைய வாழ்க்கை சீரழிய போகின்றது. கவலையாக இருக்கின்றது. நீங்கள் எப்பவும் புத்தகத்தின் அனுபவம் மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்தி நேர வகுப்பறைகளிலே நீங்கள் பிள்ளைகளை கொண்டு வைத்து பாடங்களை எடுத்து அதிலிருந்து நீங்கள் பணம் சம்பாதிப்பதில் தான் இருக்கின்றீர்கள். ஒரு ஆசிரியர் பாடசாலையிலே கற்றுக் கொடுத்து அதிலிருந்து மாணவன் சித்தியடைய முடியவில்லை என்றால் நீங்கள் அந்தி நேர வகுப்பறைகளும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள் வகுப்பறைகள் வைத்துதான் நீங்கள் பிள்ளைகளை சித்தியடை வைக்கப் போகின்றீர்களா? அப்பொழுது நீங்கள் பாடசாலையிலே பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் பாடங்கள் நீங்கள் அதிலிருந்து தோத்து விட்டீர்கள், நீங்கள் ஃபெயில் ஆகி விடுகின்றீர்கள். பாடசாலை கல்விதான் சிறந்தது. அந்தி நேர வகுப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள் பிரைவேட் கிளாஸஸோ மாணவர்களுடைய வாழ்க்கை என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்பொழுது இதற்கு என்ன செய்யலாம் என்றதை யோசிக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். இல்லை என்றால் நாளை எதிர்காலம் பாரிய பிரச்சனையை சந்திக்கப் போகின்றது. மாணவர்கள் பாரிய பிரச்சனையை சந்திக்கப் போகின்றது. மாணவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது புத்தகத்தின் அனுபவம் மட்டுமே, சமூகத்தின் அனுபவம் கொடுப்பது கிடையாது, சமயத்தின் அனுபவம் கொடுப்பது கிடையாது. மாணவர்களுக்கு 3 மாதத்திற்கு ஒருக்கவாது அங்கே கலந்துரையாடல் கிடையாது, கவுன்சிலிங் கிடையாது, போதனைகள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாணவர்கள் இன்று தன் வாழ்க்கையிலே மனதிலே இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் யாரிடம் போய் சொல்லுவது என்று கூட தெரியாமல் இருக்கின்றார்கள். இதற்கு பெத்த தாய் தகப்பன் பல சிக்கலை அனுபவிக்கின்றார்கள், மாணவர்களும் அனுபவிக்கின்றார்கள். இதற்கு முழுமையாக பாடசாலை அதிபர் அவர்கள், ஆசிரியர் அவர்கள் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாளை நாங்கள் வெளியேற வேண்டும், கலந்துரையாடல் செய்ய வேண்டும், கல்வி அமைச்சரை சந்திக்க வேண்டும், அவர்கள் ரீதியாக ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். எந்த மாணவ மாணவிக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இதை பார்த்து பகிர்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் இதுக்கு கீழே எழுதிவிட்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்று வேண்டுகோளை வைத்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.